வரைக்கும் 1 யோவான் 3வது அதிகாரம் முதல் நிருபத்தை எழுதின யோவான் தன்னுடைய 3ஆம் அதிகாரத்தில் 24 வசனங்கள் நிறைந்த இந்த அதிகாரத்தில் பல காரியங்களை அவர் குறித்து பேசிக்கொண்டே இருப்பது போல பேசுகிறார். ரைட். இந்த 3ஆம் அதிகாரத்தில் அவர் அந்த முதல் வசனத்தை வாசித்தாலே அவர் எதை பற்றி பேச போகிறார்ன்றதை குறித்து நம்ம நல்லாவே பார்க்க முடியும். ஸோ 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போமாக. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பிதாவான தேவனுடைய அன்பு நம்ம மேல் பாராட்டின அன்பு எவ்வளோ பெரியதென்று சொல்லி கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்று. அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. ஓகே, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது அவர் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து பேசுகிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம், தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்கள இருப்பாங்க அப்படின்றத இந்த அதிகாரம் கீழே பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை குறித்து இவர் பேசுகையில் ஏன் இது அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறார்னா, இயேசுவானவர் அதிகமாக அவருடைய பிரசங்கத்தில் அவர் தம்முடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, தம்முடைய சீஷர்கள் எப்படி இருப்பாங்க என்பதை அதிகமாக பேசினதை யோவான் சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சீஷர்கள் எப்படிப்பட்டவங்க, தேவனுக்கு பின்தொடர்கிறவங்க எப்படிப்பட்டவங்க. அப்போது 15ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம்லாம் நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுனுடைய பிரசங்கங்களை, வார்த்தைகளை அப்படியே கடைப்பிடித்து ஜனங்களிடத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார் இந்த யோவான். ஓகே, ரைட். அப்போது இந்த 3ஆம் அதிகாரம் யாரை குறித்து பேசுது? தேவனுடைய பிள்ளைகள் இருந்தால் 10ஆம் வசனத்தை வாசித்தா இன்னொரு பிள்ளையும் இருக்குதாங்க அந்த இடத்துல. 10ஆம் வசனத்தை வாசிங்க. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கு, இந்த பக்கம் யார் இருக்கிறா? பிசாசோடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். தேவஜனமே, யோவான் 1ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, நமக்கு தேவன் பிள்ளை என்று சொல்லி கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். நாம் எல்லாரும் தேவனுடைய புத்திரர்கள் என்கின்ற ஒரு அதிகாரத்தை, ஒரு உரிமையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12 சொல்லுது. ஸோ எப்படி ஒரு குடிமகனுக்கு ஓட்டு போடுறது உரிமையோ, அதே போல் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறதுல ஒரு உரிமை இருக்குது. நம்ம முன்பு பிசாசனுடைய பிடியில், உலகத்தினுடைய பிடியில், பாவத்தின் பிடியில் வாழ்ந்து அவனுக்கு பிள்ளையாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? நம்மை அழைத்தார், நம்மளை தெரிந்து கொண்டார், நம்மளை என்ன செய்து மாற்றியிருக்கிறார்? அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறாரு. அது நம்முடைய உரிமை. அது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? விட்டு கொடுக்கக்கூடாது. எப்படி உங்கள் ஓட்டு உரிமையை விட்டு கொடுக்காமல் இருக்கிறீங்களோ, அதே போல் பிசாசுக்கிட்ட தேவ பிள்ளைகள்ன்ற உரிமையை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? விட்டு கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும். நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் இந்த தப்பு செய்ய மாட்டேன். நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் இந்த பாவம் செய்ய மாட்டேன். நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் எச்சரிக்கையாக இருப்பேன். ஆண்டோடைய பிள்ளை, செய்யக்கூடாததை யோசிக்கக்கூடாத செய்ய மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். நான் இந்த உலகத்தோடு வாழ்கிற வாழ்க்கை நான் வெறுத்து கர்த்தருடைய பிள்ளைன்றதை நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லி நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கணும். ஆண்டவரே, அந்த வைராக்கியத்தை கொடுங்க. ஓகே, ஸோ இந்த தேவ பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றதான், அந்த தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் 2ஆம் வசனத்தை வாசித்தோம். மறுபடியும் வாசிப்போமா? பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல. ஆனா வெளிப்பட்டா, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். அப்ப முதல் காரியம் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு என்ன மகிமை இருக்குதோ அந்த மகிமையை தம்முடைய பிள்ளைகளுக்கும் தருகிறார். அல்லேலூயா. இயேசு ஆனவருக்கு என்ன மகிமையை தேவன் தருகிறாரோ அதே போல தேவ பிள்ளைங்கன்னு சொல்றவங்களுக்கு அவர் வரும் நாளில், வெளிப்படும் நாளில் அந்த மகிமையை தருகிறார். ஆமென். அதுதானங்க உன்னத பாக்கியம். அப்போ அந்த 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 மகிமையை நமக்கும் தருகிறார். யாருக்கு? பிள்ளையா இருக்கிற நமக்கு தருகிறார்.
இரண்டாவது வாசிப்போம். 6ஆம் வசனம் பின்பு 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை. அவர் நிலைத்திருக்கிறவன் எவனும் பாவம் செய்யறது பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை. பாவம் செய்யற ஒருத்தனும் அவரை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அவரை அறியவும் இல்லை, அவரை தெரியவும் தெரியாது. 9ஆம் வசனம், தேவனால் பிறந்த எவனும், தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. தேவச்சனமே, அவருடைய வித்து நமக்குள் தரித்திருக்கிறது. தேவனால் பிறந்தபடியினால், தேவனுக்குள்ள பிறந்தபடினால செய்ய மாட்டான். ஒருவன் மீண்டும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ள போனவன் அவன் இனி பாவ சுதந்திரத்தை இல்லாதபடிக்கு தேவனுடைய பரிசுத்தம் என்னும் ஒரு வித்தை நமக்குள் தருகிறார். அந்த பரிசுத்தத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட, பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு பரிசுத்தத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒரு காலம் பாவம் செய்யக்கூடாது. ஆல்ரெடி சொன்னேன், காலையிலையும் சொன்னேன், நேற்றுக்கும் பார்த்தோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாவமே இல்லை என்று சொல்கிற வாழ்க்கை அல்ல, பாவத்தை தவிர்க்கிற வாழ்க்கை. நான் பாவியே கிடையாதுன்னு சொல்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அப்படி சொல்கிறவன் கிறிஸ்தவனே கிடையாது. நான் பாவத்தை தவிர்க்க தேவன் உதவி செய்கிறார் சொல்கிறானே, அவன் கிறிஸ்தவன். இங்கிலீஷில் சொன்னால் அழகாக சொல்லணும், கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ சின்லெஸ் லைஃப், இட் இஸ் சின்னிங் லெஸ் லைஃப். அவன் ஆமாம், எதுக்கு கிருபை தரார் தெரியுமா? நீ நவனா பாவம் பண்ணு, கிருபை கொடுக்குறேன்றதுக்காக கிருபை கிடையாது. நம்ம பாவத்தை வெறுத்து வாழ்கிறதுக்கு தேவன் கிருபை தருகிறார். அப்போது இன்றைக்கு பார்க்குறோம், தேவ பிள்ளைக்கு அடையாளம் நம்பர் 2, பாவத்தை அவன் வெறுக்கிறவனாக இருப்பான். ஏன் வெறுக்கிறான் தெரியுமா? நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். ஒரு நல்லா புரிஞ்சுக்கிறோம், தேவனை நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம்ல, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம், நம்ம அவருக்காக வாழணும்னு ஒப்பு கொடுக்குறோம். ஓகே, நீங்கள் அந்த நேரத்தில் யோசிங்க. அந்த நேரத்தில் என்னுடைய பழைய சுபாவங்களையும், பழைய நான் வந்த அந்த 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 ஜாதியிலேருந்து, அந்த இதிலேருந்து, அந்த இதில் வந்து அதெல்லாம் கட்டணம் பண்ணிடுறாரு, முழுசாக எடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம யாருக்கு சொந்தம்? அவ்வளோதாங்க, நம்ம ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவர் பாவம் செய்கிறவரா? இல்லை. அப்போ அவருக்குள் பிறந்த நானும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. சில சொல்லுவோம், இதான் என் பரம்பரை வியாதின்னு சொல்லவே கூடாது நம்ம. ஏன்னா நம்ம யாரோட பரம்பரை? அவ்வளோதாங்க. நமக்கு உன்னத தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மளை அழைத்த போது நம்மை அவர் குடும்பத்தில் சேர்த்துட்டார். இனி ஆண்டவரே, இந்த நான் உண்மை இப்போ நாம சொல்லுவோம், இந்த பரம்பரைனா பாவத்தில் தான் கர்ப்பம் தரித்தாங்க. ஓகே, இந்த உலகம் பாவம், அதனால தான் கர்த்தர் என்ன செய்தார்? நம்மை அதிலிருந்து வேறு பிரித்து அவருக்கு பிள்ளைகளாய் மாற்றுகிறார். அப்படி நம்ம தகப்பனுக்கு வியாதி இருக்காதுன்னா நமக்கு என்ன இருக்கக்கூடாது? அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே என் அப்பாவுக்கு வியாதி இல்லை, அப்போ எனக்கு இருக்க வியாதி இல்லை, ஒரு முற்றுப்புள்ளியை தேவன் வைக்கணும். எங்கள் அப்பாவுக்கு பாவம் தெரியாது, அப்போ நானும் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு மனநிலைமை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் உண்டாகணும். அதை தான் இங்கே யோவான் பேசுகிறார். பாவத்தை வெறுக்கணும். மூன்றாவது என்ன செய்வான்? 7ஆம் வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஒருவராலும் என்ன பண்ணாதீங்க? வஞ்சிக்காதபடிக்கு இருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல, நீதியை செய்கிறவன் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். தானும் எப்படி இருக்கிறான்? நீதியுள்ளவனாய். அப்ப என்ன சொல்றார் ஆண்டவர்? என் பிள்ளை அநீதியான காரியம் செய்யாது. ஆண்டுடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது? அக்கிரமத்தையும் அநீதியும் செய்யக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு, நம்ம யாருக்குள்ள பிறந்திருக்கிறோம், அவருக்குள்ள பிறந்தபடினால அவருக்குள்ள அநீதி இல்லை. அப்ப எனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? அநீதியான காரியங்கள், யோசனைகள், திட்டங்கள் இருக்கக்கூடாது. நான் அநீதி செய்கிறவனா இருந்தால் நான் கர்த்தருடைய பிள்ளை கிடையாது. ஆண்டவர் அழகாக சொல்லிட்டார், என் பிள்ளை ஒன்று எனக்கு இருக்கிற மகிமை அதுக்கு நான் தருவேன். ரெண்டாவது, என் பிள்ளை நான் எப்படி பாவத்தை வெறுக்கிறனோ அதே போல் என் பிள்ளை பாவத்தை வெறுக்கும். மூன்றாவது, என் பிள்ளை நான் எப்படி நீதி செய்கிறனோ அதே போல் என் பிள்ளை நீதி செய்யும். நீதி செஞ்சு குற்றவாளின்ற பேர் எடுத்தாலும் நம்ம என்னதான் செய்யணும்? நீதி தான் செய்யணும். ஆமென். ஆமாம், இந்த உலகத்தில் நம்மளை கர்த்தர் பாவிகளாக இருந்து நம்மளை கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாற்றினார். ரட்சிக்கப்பட்டதிலிருந்து நம்மை நீதிமானாய் மாற்றிருக்கிறார். நீதிமானிலிருந்து நம்ம பரிசுத்தவான்கள் என்ற அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓகே, ஸோ நாம் எல்லாம் இப்போ எப்படியாக இருக்கணும்? நீதிமான்களாக வாழணும். நீதிமான்கள். உலகத்தில் நல்லவங்கன்ற கான்செப்ட்லாம் இங்கே என்ன இல்லை, பிப்ளிக்கல் கான்செப்ட் கிடையாது. நல்லவங்கலாம் இந்த ஆண்டவர் சொல்லிட்டார், இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார், அவரை தவிர வேறு யாரும் இல்லை. நன்மை அவரை தவிர யாரும் கிடையாது.
நாம் யாரை மாற்றணும்? நல்லவங்களாக மாற வேணாம், நீதிமான்களாக மாறணும். ஆண்டவரே, நான் நல்லவன்ற பேரை படுத்து நான் நீதிமான்ற பேரை எடுக்க கிருபை தாங்க. அப்படி நீதிமான் இந்த பிள்ளை எதுனாலும் தப்பு செய்யாது, நன்மை நீதி செய்யும் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக சாட்சி எங்கே போகுது? ஆண்டவரே, உமக்கு அது மகிமையாக போகுது. ஓகே, இப்போது எல்லாம் இந்த பிள்ளைங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, பிசாசின் பிள்ளை என்னத்தை செய்து பார்ப்போமா? 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். போதும், பாவம் செய்கிறவன் அப்போ என்னதான் உண்டாயிருக்கிறான்? ரைட், ஓகேவா? பாவம் செய்ய ஆரம்பித்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவன் யாராக இருக்கிறான்னா, பிசாசின் பிடியில் இருக்கிற தன்னுடைய பிள்ளையை போல இருக்கிறான். ஏன்னா பிள்ளை யாரை மாதிரி தான் இருக்கும்? ஒன்று அப்பா, இல்லை அம்மா. ஜெனட்டிக் டிஎன்ஏ அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தான் வரும். அப்போ நம்ம ஆண்டோடைய பிள்ளைன்னா நம்ம அப்பா எப்படி இருக்காரோ அப்படி நம்ம வெளிப்படுத்தணும். அப்போது எனக்குள்ள பாவம், எனக்குள்ள மூர்க்கம், இப்படிப்பட்ட பலவித காரியங்கள் இருக்குன்னா அப்போ என்னுடைய லீனேஜே எங்கேயோ மாறுது, கவனிக்கணும். இதுதான் அந்த கிறிஸ்தவனுக்கு யோவான் கற்றுக் கொடுக்குறார். நீ பாவம் செய்கிறவனாக இருந்தால் உன்னுடைய சுதந்திரம் எங்கே தான் போகுது? நீ நரகத்துக்கு போகிறவ. ஏன்னா உங்கள் அப்பா எங்கே தான் இருக்கிறாரு? நரகத்தில் தான் இருக்கிறார். ஏன்னா நீ சாத்தனுடைய பிள்ளை அப்படின்றத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். இவ்வளோ தெளிவாக கற்றுக். நான் சொன்னேன்ல, யோவான் எதுவுமே ஆழமாக அப்படின்னு பேச மாட்டார், டைரெக்டாகவே பேசுவார், புரிகிற மாதிரியே பேசுவார். அடுத்தது இந்த சாத்தான் பிள்ளைங்க என்ன செய்யும்? 10ஆம் வசனத்தை வாசிங்க. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. புரிஞ்சுச்சாங்க? அடுத்தது 2வது பாயிண்ட், பிசாசு பிள்ளை நீதியை செய்யவே மாட்டான், அநீதியான காரியத்தை செய்து கொண்டே இருப்பான். அடையாளம் பார்த்துடலாம். அநீதியான காரியத்தையும் அக்கிரமத்தையும் செய்கிறவன் பிசாசின் பிள்ளையா இருக்கிறான். அடுத்து இன்னொன்று மோசம், 3வது பாயிண்ட்டு, தன் சகோதரர்களை நேசிக்க மாட்டான், அன்பு கூட மாட்டான், கவனிக்க மாட்டான். அப்படி இருக்கிறவன் யாருடைய பிள்ளையா இருக்கிறான்? பிசாசின் பிள்ளை. ஏன்னா இது 2 அதிகாரத்தையும் பார்க்கும்போது யோவான் மறுபடியும் சொல்கிறாரு, நீ ஆண்டவரை நேசிக்கணும், ஆனால் நீ உன் சகோதரனையும் நேசிக்கணும். ஆனால் இங்கே பிசாசின் பிள்ளை அவங்க அப்பா அப்படி தான் இருப்பான், என்ன செய்ய மாட்டான்? அவங்க அப்பா என்ன செய்ய மாட்டான்? யாரையும் நேசிக்க மாட்டான். யாராவது கீழே விழணும், யாராவது சாகணும், யாராவது மாயமாக தந்திரமாக இல்லாமல் ஆகணும், இப்படி நினைக்கிறது தான் பிசாசு எண்ணம். அப்போது மனுஷன் மாயமான காரியத்தை செய்து மற்றவனை காயப்படுத்தி இல்லாமல் ஆக்கணும்னு திட்டம் பண்ணுறான்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் யாருடைய பிள்ளையாக தான் இருக்கிறான். அவனுக்கு லேபிளே பிசாசின் பிள்ளை என்று தேவன் பேசுகிறார். பிசாசின் பிள்ளை இந்த உலகம் முடியும் போது அந்த உலகத்தோடு அவங்களும் முடிந்துடுவாங்க. எரிகிற அக்கினியில் போடப்பட்டு நரகத்துக்கு உரியவர்களாய் மாறுகிறார்கள். அப்போது கதறி அழுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன செய்யாது, கிடைக்காது. ஆண்டவரை காப்பாற்றுங்கன்னா காப்பாற்ற மாட்டார். இதுதான் வாய்ப்பு. இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் தான் வாய்ப்பு. இங்கேயே நம்ம திருந்தினா தான் கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். அல்லேலூயா. இதை தான் அந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு 85ஆம் கிபி அந்த ஆண்டில் அவர் பிரசங்கிக்கிறார், கற்றுக் கொடுக்குறார். இதை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி நம்ம கவனிக்கணும், நான் ஆண்டோடைய பிள்ளையா இல்லை நான் பிசாசின் பிள்ளையான்றதை நான் வேறு பிரித்து ஆண்டவரை இனி அவனுக்கும் பிசாசுக்கும் அவனுடைய தந்திரத்துக்கும் எனக்கும் எது சம்பந்தம் இல்லாதபடி என்னை நான் பரிசுத்தப்படுத்தி கொள்ள, சுத்திகரித்து கொள்ள கிருபை தாங்கப்பா. ஆமென். ஸோ ரைட், இதை பேசிக்கொண்டிருந்த யோவான் அடுத்தபடியாக 10ஆம் வசனத்துக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்துக்கும் கீழே காயின் ஆபேல் அந்த நிகழ்வை பேசுகிறார். காயின் எப்படி கோவப்பட்டு கொலை செய்துட்டான். இல்லை, காயினுக்கு என்ன செஞ்சிட்டான்? ஆபேல் என்ன செஞ்சிட்டான்? கொலை செஞ்சிட்டான். அவனுக்கு இருந்த கோபம், ஏன்னா அவனை ஆண்டவர் ஏற்றுக்கல, உன்னை மட்டும் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு இப்படின்ற ஒரு கோபம். இதெல்லாம் ஆதியாகமத்தில் நம்ம பார்க்குறோம். நீ மட்டும் தான் நல்ல கொடுப்பியா, ஏன் எந்த ஆண்டவர் சேர்த்துக்க மாட்டாரா அப்படின்ற அது அண்ணன் தம்பி பிரச்சனை, அது ஆதியாகமத்திலே வந்துடுச்சு. ரைட், இதெல்லாம் ஆண்டவர் இங்கே 3ஆம் அதிகாரத்தில் எழுதி வச்சுட்டார். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு யோவான் சொல்லுகிறார், நாம் எப்படி இருக்கணும், நம்முடைய அன்பை எப்படி காட்டணும் அப்படின்னா, முதல் விஷயம், முதல் முறை, நான் சில முறைகளை நான் சொல்கிறேன், அதில் முதல் முறை நான் எப்படி அன்பு எப்படி காண்பிக்கப்படும் அப்படின்றத இங்கே பேசுகிறார். வாசிக்கலாம். 16ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். போதுமா? அப்போ ஆண்டவர் முதல்ல காமிக்கிறார் அன்பு எப்படி வெளிப்படுதுன்னா, ஜீவனையே தியாகம் பண்ணி கொடுக்கறதுல அன்பு இருக்கின்றார் ஆண்டவர். அப்போ எத்தனையோ மிஷினரிங்க அவங்களுடைய ஜீவனை என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு தேசத்தில் பணக்காரனாக இருந்து வாழ்ந்திருக்கலாம்,
ஆனால் பெரிய பெரிய டாக்டர்ஸ், பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ், பெரிய 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 ஆட்களாக இருந்தவங்க ஆண்டவர் கூப்பிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக ஏதோ சுவிசேஷமே தெரியாத ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல அவங்க ஊழியம் செஞ்சு சுவிசேஷம் சொல்லி சிலரெல்லாம் அடித்து கொண்டானுங்க, சிலரெல்லாம் கொளுத்துனானுங்க, சிலரெல்லாம் வந்து பட்டினி போட்டு சாவடிச்சாங்க, சிலரெல்லாம் வயதாகி மறிச்சாங்க. ஆனால் அவங்களுடைய மரணம் இன்றைக்கு அநேகரை ரட்சித்து இருக்கிறது. ஏன்னா அவங்க தியாகம் பண்ணி அவங்க இயேசுவை காண்பித்தார்கள். அதை கர்த்தர் சொல்கிறாரு, தியாகம் செய்வதில் அன்பு வெளிப்படுகிறது. இன்றைக்கி நாம் கூட என்ன செய்கிறோம், பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், தியாகம் பண்ணுறாங்க. அவங்க பிள்ளை நல்லா இருக்குன்றதுக்காக ஒரு 2 மணி நேரம் கூட எக்ஸ்ட்ரா வேலை செய்கிற அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க. ஆமாம், பிள்ளை நல்லா தூங்கணுன்றதுக்காக அவங்க வந்து தூங்காமல் எத்தனையோ நாட்கள் இருந்தது உண்டு. தியாகத்தில் தான் அன்பு என்ன செய்யுது, வெளிப்படுது. அப்போது லவ் இஸ் எக்ஸ்பிரஸ் த்ரூ சாக்ரிஃபைஸ். அப்போ அதை எப்படி சொல்லலாம்னா சாக்ரிஃபிஷியல் லவ் அப்படி சொல்லலாம். தியாகம் செய்யும் அன்பு, தியாகத்தில் வெளிப்படும் அன்பு. ரைட், அடுத்த வசனத்தை பாருங்க, 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ரெண்டாவது, ஒருத்தன் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டான், ஒருவன் பணக்காரனாக இருக்கான்ப்பா, ஆனால் அவன் தம்பிக்கு, அவன் அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஒரு பிரச்சனை, ஒரு தேவை, ஒரு குறை, அது அவனுக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அவன் காப்பாற்றப்படுறான். ஆனால் அவனுக்கு தெரிஞ்சும் அவன் உதவி செய்யாமல் இருக்கிறான்னா அவனுக்குள்ள என்ன இல்லை, அன்பு இல்லை. அப்போ ஆண்டவர் ரெண்டாவது காண்பிக்கிறார், அன்பு எதில் கொடுக்கப்படுதுன்னா மற்றவருக்கு உதவி செய்வதில் அன்பு வெளிப்படுகிறது. ஸோ திஸ் செகண்ட் லவ் இஸ் கால்ட் ஹெல்பிங் லவ். ரெண்டாவது, உதவி செய்வதில் வெளிப்படும் அன்பு. நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்யுங்களேன், காசுக்கு பணம் இல்லை, இப்போ ஒருத்தங்களுக்கு நடக்க முடியல, அவங்கள கொண்டு போங்களேன். இல்லை, ஒருத்தங்க வந்து ஏதோ தவறி கீழே தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கூட தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கறது, இதெல்லாமே தாங்க உதவி செய்கிறதுல அன்பு வெளிப்படுகிறது. அப்போ நம்ம உதவி செய்கிற குணம் உள்ளவங்களாக இருக்கணும். ஆமென். ஆண்டவரே அந்த குணத்தை எங்களுக்கு தாங்க. மூன்றாவது 18ஆம் வசனத்தை வாசிங்க. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். இதில் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நான் சொல்லி இதில் 3 விஷயத்தை நான் பேச விரும்புகிறேன். ஒன்று, கிரியையில் என்ன காண்பிக்கணும், அன்பு காட்டணும். என்ன சொல்ல வர்றேன்னா, சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, செய்யுங்க அப்படின்றத கட்டுறான்னு சொல்கிறார். நீ எப்போ வேணா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் என்ன செய்கிறேன், உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காத, செய்கின்றார். வித்தியாசம் இருக்குல்ல. அண்ணன்கிட்ட என்ன வேணா கேளு, அக்கா கிட்ட என்ன வேணா கேளு அப்படின்னு சொல்கிறது இல்லை, அது செய்யணும். பல நூற்றாண்டுகளாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம தலைமுறை செய்கிற தலைமுறையாக மாறணும். ஆண்டவர் சொல்கிறார், தியரி வேண்டாம், ப்ராக்டிக்கல் லவ் இருக்கணும். எப்பா உண்மையிலே அவங்க மேலே கரிசனை உள்ள இருதயம். ஓகே. ஸோ மூணாவது அன்பு கிரியையில் வெளிப்படுகிற அன்பு. நான்காவது உண்மையில் வெளிப்படுகிற அன்பு. ஒருத்தர் நம்ம உண்மையாக இருக்கோம்னா அது அன்பு. இப்போ ஒரு விசுவாசி ஒரு சபைக்கு உண்மையாக இருக்கா, அது கர்த்தர் மேலே இருக்க அன்பு. ஒரு குடும்பத்தில் பெற்றோருக்கு பிள்ளைங்க உண்மையாக இருக்கிறாங்களா, அது பெற்றோர்கிட்ட காண்பிக்கிற அன்பு. கணவன் மனைவி, மனைவி கணவன், பல சொல்லிகிட்டே போகலாம். உண்மை எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல அன்பு இருக்குது. ஆமென். உண்மையாக இருக்கிறானா அந்த இடத்துல அவன் அன்பு கூறவனாக இருக்கிறான்னு அர்த்தம். அப்போது உண்மையில் வெளிப்படுகிற அன்பு. 4 அன்புகள் போதும், 5 வேண்டாம். ஓகே. ஸோ இதெல்லாம் பேசிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். கவனிங்க. இப்போது அன்பு இருக்கட்டும், இதெல்லாம் அன்பு. அதாவது தியாகம் செய்கிறதுல அன்பு வெளிப்படுது, ரைட். உதவி செய்கிறதுல அன்பு வெளிப்படுது, ஓகே. கிரியையில் அன்பு வெளிப்படுது, ஓகேங்க. உண்மையிலையும் அன்பு வெளிப்படுது, எல்லாம் ரைட்டு. ஆனால் அதை எப்படி நாம் அறிஞ்சு கொள்கிறது? நாம் எப்படி இதெல்லாம் செய்தால் தான் ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம எப்படி கர்த்தருக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ நீங்கள் கர்த்தருக்குள்ளே தான் இருக்கிறீங்கன்றதை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னா, நம்பர் 1,
4 விஷயத்தில் முதல் விஷயம் சொல்கிறேன். நம்பர் 1, ஆண்டவருக்குள்ளே நான் இருக்கிறேன்றதை நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னா, இந்த அன்பு எல்லாம் எனக்குள்ளே இருக்கும். எந்த அன்பு? இந்த 4 அன்பும் எனக்குள்ளே இருக்கும். எந்த அன்பு? இப்போ நம்ம 4 அன்புனா இப்போ நம்ம பார்த்தோம். தியாகம் செய்கிற அன்பு, உதவி செய்கிற அன்பு, கிரியை செய்கிற அன்பு, உண்மையாக இருக்கிற அன்பு. இது எல்லாமே யாருக்குள்ளே இருக்கும்? அவன் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் அவருக்குள்ளே இருக்கீங்க அர்த்தம். ஆமென். இது எல்லாமே சிம்டம்ஸ். டாக்டர்கிட்ட போனால் என்ன கேட்பாங்க? என்னென்ன சிம்டம்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அந்த வியாதிக்கு என்னென்ன இதெல்லாம் தெரியுது உங்களுக்கு? தலை வலிக்குது, ஆமாம், தொண்டை வலிக்குது, இதெல்லாம் சிம்டம்ஸ். அந்த மாதிரி இதெல்லாம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நாம் அவருக்குள்ளே இருக்கோம்னு அர்த்தம். 2வது 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிக்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ள. அடுத்த வசனம் போயிட்டீங்க. ஓகே, பரவாயில்ல. நீங்கள் 2வது விஷயம் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவ பிள்ளைக்கு குற்றவாளி என்கின்ற அந்த அடையாளத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டார். இங்கிலீஷில் சொன்னால் தேர் இஸ் நோ கண்டம்னேஷன் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுவது இல்லை. 2 விஷயத்தை சொல்ல வரேன், 2 வார்த்தைகள். ஒன்று கண்டம்னேஷன், 2வது கன்விக்ஷன். இது 2மே வித்தியாசம் இருக்குது. கண்டம்னேஷன், கன்விக்ஷன் 2மே வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிறேன். கண்டம்னேஷன் யார் பண்ணுவா அப்படின்னா, அது நம்முடைய சில நேரத்தில் நமக்கு எதிர்மறையான யோசனைகள் வருதுல்ல, எதிர்மறையான யோசனைகள், நெகட்டிவ் திங்கிங், அது செய்யும். 2வது பிசாசு கொடுப்பான். நீ யார் தான்? நீ குற்றவாளி தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பிசாசுக்கு பல பேர் இருக்குன்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லை? 1 பேதுரு நீங்கள் கடைசி அதிகாரத்தில் பார்த்துருக்கோம். ஆமாம், இப்போ வெளிப்படுத்தல் 12:10 பார்த்தா சகோதரனை குற்றம் சாட்டுபவன் என்பது அவனோட பேர். அப்போ உங்களை ஒரு தப்பு நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கவனிங்க. ஒரு தப்பு நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்பை குறித்து குத்தி 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 உங்கள் மனசை அப்படியே நோகடிப்பான். நீ தப்பு செஞ்சிட்ட, நீ குற்றம் செஞ்சிட்ட, நீ அவ்வளோதான், கர்த்தர் உன்னை நேசிக்க மாட்டார், நீ கர்த்தர் பிள்ளை இல்லை, இப்படின்றத சொல்லி சொல்லி சொல்லியே நம்மளை என்ன செஞ்சிருவான்? குற்றவாளியாகவே ஆக்கிடுவான். இப்போ சொல்லுங்கள், குற்ற மன சாட்சி, இதுதான் அவன் ஆயுதம். குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் குற்றப்படுத்துகிறவர் இல்லை. ஆண்டவர் கண்டம்னேஷன் பண்ணுகிறவர் இல்லை, கன்விக்ஷன் பண்ணுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். உணர்த்துகிறவர். குற்றப்படுத்துறதுக்கும் உணர்த்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்ன சொல்கிறதுமா? குற்றப்படுத்தினா என்ன நடக்குதுமா? 3 விஷயம். 1, அவன் அவமானப்படுவான். குற்றப்படுத்தப்படுது, நீ இந்த குற்றத்தை செஞ்ச அப்படின்னு பொதுவாக சொல்லும் போது அவன் முதல்ல என்ன செய்யப்படுறான்? அவமாக்கப்படுறான். 2வது அவனுக்குள்ள ஒரு பயம் வருது, அவ்வளோதான் அப்படின்ற ஒரு பயம், ஃபியர், ஷேம், ஃபியர். 3வது ஆண்டவர் விட்டு அவன் தூரம் போயிடுவான். உங்கள் குற்ற மனசாட்சி இருந்துக்கிட்டே இருக்குன்னா என்ன ஆகிடும்? ஆண்டவர் விட்டு நம்ம தூரமாக போயிட்டே இருப்போம். இது குற்றம் சாட்டுதல் செய்கிற காரியம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு குற்றம் சாட்ட மாட்டார், உங்களை உணர்த்துவார், கன்விக்ட் பண்ணுவார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நமக்கு உணர்த்துதல் இருக்கும். கன்விக்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, 1, நாம் மனம் திரும்புவோம். அவர் ஏன் உணர்த்துறா தெரியுமா? நாம் மனம் திரும்புறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். 2வது ஆண்டவருக்குள்ளே நாம் மறுபடியும் என்ன பண்ணணும்? பலமாய் கட்டப்படணும். சரி, தப்பு செஞ்சுட்ட, உணர்த்துறாரா? நான் என்ன செய்யணும்? அதை உதறி தள்ளிட்டு என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, நான் இனி இதை செய்ய மாட்டேன், நான் மாறுறேன்றத அந்த ரெஸ்டோரேஷன், புதுப்பித்தல் நமக்கு உண்டாகணும். 3வது இதுக்கப்புறம் இது செய்ய மாட்டேன்னு சொல்லும் போது நமக்கு மனசுக்கு ஒரு சமாதானம் வரும். இது ஏன் தெரியுமா? தேவன் உங்களை உணர்த்துகிறார். அதுவே உங்களை குற்றப்படுத்தினார்னா சமாதானம் கிடைக்குமா?
சிலர் சொல்லுவாங்க, நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா, நீ மாறணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நான் உன்னை குட்டணும்னு சொல்லலை, ஆனால் நீ வந்து மனம் திரும்பணும் மாறணுன்றதுக்காக சொல்கிறேன். அப்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் தான் நமக்குள்ளே என்ன செய்கிறார், அவர் உணர்த்துவார். இது சில நேரத்தில் பாருங்கள், இது நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா ஓகே. சில செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை நீங்கள் கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம இதயமே வெளியே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். இதயமே உள்ளேருந்து அப்படியே பிச்சின்னு வெளியே வந்துட்டு நின்றுட்டு படப்படப்படம் அடிக்கிற மாதிரி இருக்கும். உள்ள என்ன தெரியுமா, ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, குத்திக்கிட்டே இருக்கிறாரு, நீ என்ன பண்ணாத, செய்யாத 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 செய்யாத, அதை மீறிய செய்கிறான் பாருங்க. அவன் என்ன சொல்கிறதுனே தெரில, அமைதியாகிடுவார் ஆவியானவர். அதனால தான் அவனுக்கு தண்டனையே வந்தாலும் அவனுக்கு உணர்வே இல்லாமல் இருக்கிறான். ஏன்னா உள்ள ஆல்ரெடி என்ன பண்ணுறாரு, ஆவியானவர் குத்திக்கிட்டே குத்துறாரு, உணர்வே இல்லை. ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோவான் பேசுகிறார். என்ன செய்யணும், நமக்கு குற்றம் சாட்டுதல் இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். உன்னை அவமாக்க மாட்டார், உனக்கு பயம் கொடுக்க மாட்டார், உன்னை பிரிக்கணுன்றதுக்கு கர்த்தர் சித்தம் கிடையாது. ஆனால் உன் குற்ற மனசாட்சியை நீ இன்றைக்கு என்ன செய்து விடு, நீக்கி விடு. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உணர்த்துவார். ஏன் உணர்த்துறார், நம்ம மனம் திரும்பணும், ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். மனம் திரும்புறதோ வாய்ப்பை கொடுக்குறார். நாம் செய்த தப்பை அறிக்கை செஞ்சுட்டு, நம்ம ஆல்ரெடி சண்டே ஸ்கூலெல்லாம் சொல்லிக் கொடுப்போம், என்னது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செஞ்சு விட்டு விடுகிறவன். அவ்வளோதாங்க. இதுக்கு தான் ஆண்டவர் உணர்த்துகிறார். நீ விட்டுடணும், நீ கட்டப்படணும். மூன்றாவது, இது நீ பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கயிறை இல்லை ஒரு கிளாஸ், தண்ணி கிளாஸ் எவ்வளோ வெயிட் இருக்கும், கொஞ்சம் வெயிட்டு தான். அந்த வெயிட் எப்படி தெரியுமா டிட்டர்மைன் பண்ணணும், நீங்கள் எவ்வளோ நேரம் பிடிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் அது வெயிட்டே டிட்டர்மைன் பண்ண முடியும். கொஞ்சம் நேரம் பிடிச்சா வெயிட்டு தெரியாது, ஒரு நாள் முழுக்க பிடிச்சா என்ன ஆகுறது, உங்கள் கை அப்படியே மறுத்து போயிடும், நின்றுடும், அதுக்கப்புறம் செயல்படுத்தவே முடியாது. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அந்த குற்ற மனசாட்சியை சுமந்துக்கிட்டே இருக்கிறத கர்த்தர் விரும்பல, அதை தூக்கி வெளியே போடுங்க, ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவார். ரைட், ஓகே. இதுதான் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைக்கு குற்றம் சாட்டுதல் இல்லை, அதற்கு பதிலாக கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார். கன்விக்ஷன் அண்ட் நாட் கண்டம்னேஷன். 22ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மூணாவது ஆண்டவருடைய பிள்ளைக்கு அடையாளம், மூன்றாவது அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். கவனிச்சிங்களா? மூணாவது காரியம், நீங்கள் வேண்டிக் கொள்கிறத கர்த்தர் செய்து முடிப்பார். நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த ஜெபத்திற்கு பதிலை கர்த்தர் கொடுப்பார். யாருக்கு கொடுப்பார்? கர்த்தருடைய பிள்ளையாக வாழணும், கர்த்தருடைய கற்பனையை கை கொள்ளணும், அவர் பார்வைக்கு அருமையாக வாழணும். அப்போ நமக்கு இதெல்லாம் குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும். ஆண்டவரே, இந்த அன்பு நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன்ற சொல்கிறது இல்லை. நம்ம நேத்திக்கு தான் பார்த்தோம், அவரை நேசிக்கிறதுனாலே அவர் சொல்கிறத கேட்கறது தான் அர்த்தம். 1 யோவான் நம்ம நேத்திக்கு தான் பார்த்தோம் 2ஆம் அதிகாரத்தில். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது தான் அவர் மேலே நேசிக்கிற நேசம். அப்போ கவனிங்க, மூன்றாவது காரியம், நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கறது யாருக்கு கர்த்தர் செய்கிறார்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்கிறார். Answered prayers are symptoms and they signify God's children. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அவர்கள். கடைசியா 24ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அனுச்சிங்களா? கடைசியா பேசுறாரு, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க. இப்போ கவனிங்க, ஆவியானவர் நம்மை நிரப்புவார். அது இன்ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், நம்மை நிரப்புகிற அனுபவம். ஆனால் எல்லா நேரத்துலையும் நிரப்பிக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்ல வரல, அது ஒரு அனுபவம். சபைக்கு வரோம், ஆராதிக்கிறோம், ஒரு க்ரூசைடுக்கு போகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், பரிசுத்த ஆவி என்ன செய்கிறார்? நம்மை நிரப்புவார். ரைட். ஆனால் இன்னொரு அனுபவம் நமக்கு தேவை. என்னதுன்னா, ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்வது. ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கணும்? இப்போ கவனிங்க, 1 கொரிந்தியரில் வாசிக்க வேண்டாம், 3ஆம் அதிகாரம் 16-17 நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, கர்த்தருடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறத நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்க. இதுதான் 2ஆவது அனுபவம். ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணணும்.
நமக்குள்ளே இருக்கணும், தங்கி இருக்கணும். இதுதான் ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ், இன்ட்வெல்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேர் ஆர் 2 எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், இன்ஃபில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ், இன்ட்வெல்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஊற்றப்படுகிற, நிரப்புகிற அனுபவம், தங்கி இருக்கிற அனுபவம். ஓகே, அப்போது நம்ம ரோமரில் நம்ம பார்ப்போம்ல, ஆவியின் சிந்தையுடையவர்கள் மாம்ச சிந்தையுடையவர்கள்னு பார்ப்போம். ஆவியில் நடத்தப்படுகிறது, ஆவியானவர் நம்ம என்ன செய்வாராம், நடத்துவார். அதான் நம்ம இப்போ நம்ம பாட்டு கூட பாடணும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். ஏன் பாடுறோம்? என்னைக்காவது யோசிச்சு அந்த வரியை நம்ம நிறுத்தி யோசிச்சிருக்கோமா? அப்போ எங்களுக்குள்ளே ஊற்றுகிற ஆவியானவர் நம்ம பாடலை, எங்களுக்குள்ளே. அப்போது நமக்கு தியாலஜி தெரிஞ்சிச்சா? ரெண்டுங்க, ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார், தங்கி இருப்பார். அப்படி தங்கி இருக்கிறவர் தான் நம்மளை உணர்த்துவார். இயேசு சொல்கிறார்ல, அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் போதித்து உங்களை வழி நடத்துவார். சத்தியம் எது, நியாயம் எது, சத்தியம் எதுன்றதை பிரித்து கர்த்தர் காட்டுவாராங்க. நேத்திக்கு பார்த்தோம், அந்த அபிஷேகம் ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாராம். அப்போது இன்றைக்கி நம்ம யோசிக்கணும், ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரா? அப்படி இல்லைனா இந்த நாட்கள் ஆண்டவரே நீங்கள் என்னை ஊற்றி நிரப்பி நீங்கள் எனக்குள் வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆவியானவர் வாசம் பண்ணினா அது தேவனுடைய ஆலயம். என்ன தேவ ஆலயத்துக்கு எது அவசியம்? ஆவியானுடைய பிரசன்னம் அவசியம். நாம் தேவனுடைய ஆலயமாக இருந்தால் நமக்குள்ளே நாம் சுயநலமாக இருக்கிற யோசனைகளும் வச்சுருந்தா நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்க முடியாது. தேவனுடைய ஆலயம் எப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்த சிந்தையை தருகிறார், இரக்க குணங்களை தருகிறார், சமாதானமான நிலைப்பாடுகளை செய்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே தங்கணும். இது கர்த்தருடைய பிள்ளைக்கு அடையாளம். இப்போ 4 விஷயத்தை பார்த்தா, 1, கர்த்தருடைய அன்பு அந்த பிள்ளைக்குள்ளே இருக்கணும். 2, அந்த பிள்ளை குற்றவாளி என்று சொல்லி குற்றம் தீர்க்கப்படுகிறதல்ல, உணர்த்தப்படுகிறவள் என்று சொல்கிறார். 3வது நாம் பார்த்தோம், அவள் ஜெபிக்கிறான், அவன் ஜெபிக்கிறான், அவள் ஜெபிக்கிறாள், கர்த்தர் செய்கிறார், ஜெபத்தை கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். 4வது, ஆவியானவர் நமக்குள் தங்கி இருக்கிறார். இதை நாம் பார்த்தாதான் நாம் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க முடியும். இதிலெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வரோன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக யாராக மாறிடணுன்றதை யோவான் இங்கே பேசுகிறார். நாம் கவனித்து நிதானித்து நாம் சோதித்து அறிந்து ஆண்டவர் நாங்கள் உங்கள் பிள்ளைன்றதை இந்த உலகத்துக்கு நிரூபிக்க கர்த்தர் உதவி செய்வீராகன்னு சொல்லி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிரசன்னத்தில் நம்முடைய வார்த்தையை பார்க்க கற்றுக்கொள்ள தியானிக்க தேவன் கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறீர். அந்த உன்னத பாக்கியத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். லார்ட், யூ transformed us. And as oh Lord, we are called by your name and we belong to you. We are called as children of God. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தேவனுடைய கரங்கள் வைப்பீராக. சமாதானத்தை தந்து உடைய பிள்ளைகளை சுகமாய் வாழச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆன்லைனில் நேரடியாக வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கிற அனுபவங்களை எங்களுக்கு தருவீராகப்பா. குணங்கள் சுபாவங்களில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்வீராக. இந்த நாட்களில் அதிகமாய் நாங்கள் பிரயாசப்பட்டு இயேசுவை போல வாழ, இயேசுவை போல ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. உம்மை நேசிக்க, உம்முடைய சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு நீர் கிருபை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களில் செய்ய போகிற நன்மைகளுக்காய் நன்றி. பாராட்டுகிற ஆண்டவரே கிருபை வரங்களுக்காய் ஸ்தோத்திரம். திறக்க போகிற வாசல்களுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஆச்சரியமானதை செய்வீராகப்பா. 21 நாளுக்குள்ள தேவன் செய்து நம்முடைய பிள்ளைகளை சாட்சி சொல்ல வைக்கிற நன்மையான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் அற்புதமுள்ள நாமத்தில் ஜெபித்து தாழ்த்துகிறோம் நல்ல தகப்பனே. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென்.